ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து சீக்வென்ஸ் கிரியேட் பண்ணணும். சீக்வென்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, ரெசல்யூஷன் அண்ட் ரேஷியோஸ் வந்து மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போடுறீங்கன்னா நமக்கு வந்து 1920/1080 அந்த ரேஷியோவில் நம்ம 16:9 எடிட் பண்ணுவோம். இதுவே நீங்கள் ரீல்ஸ்க்கு எடிட் பண்ணுறீங்கன்னா 9:16 எடிட் பண்ணுவீங்க. அப்படியே ஆப்போசிட்டாக போர்ட்ரேட்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சோஷியல் மீடியாவுக்கும் ஒவ்வொரு ரேஷியோஸ் மாறும், ரெசல்யூஷன்ஸ் மாறும். ஸோ அந்த பிரச்சனைக்காக தான் நம்ம வந்து பெர்ஃபெக்டான ஒரு ரெசல்யூஷன் அண்ட் ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிட்டு தான் தென் நம்ம எடிட்டிங்க்கே நம்ம போனோம். ஃபர்ஸ்ட் நம்ம ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ ஐட்டம்னு இருக்குல்ல, இதுக்குள்ளே போனீங்கன்னா சீக்வன்ஸ்ன்னு இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் சீக்வன்ஸ்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ரீசெட்ஸ் இருக்கும். இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு ஃபார்மேட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் கேமராவாக இருக்கட்டும், அதே மாதிரி ஏவிசி ஹெச்டிக்கெலாம் போனீங்கன்னா 1080p 720p இருக்கும். இதே மாதிரி யூடியூபோட ப்ரீசெட்ஸும் இருக்கும். நம்ம வந்து கஸ்டமைஸ்டான சீக்வன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். பிகாஸ் அதுதான் வந்து நமக்கு பெர்ஃபெக்டான, அதுதான் வந்து நமக்கு ஒரு பழக்கப்படும். நம்ம என்ன ரெசல்யூஷன் இருக்கோங்கிறது நமக்குள்ளே படப்படும். சீக்வன்ஸ் ப்ரீசெட்ஸ் இருக்குல்ல, அதுக்கு அடுத்து வந்து செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா எடிட்டிங் மோடுன்னு இருக்கும். இதை வந்து நம்ம வந்து கஸ்டமில் வச்சுக்கலாம். பிகாஸ் நம்ம வந்து ரெசல்யூஷன் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ கஸ்டமில் இருக்கட்டும். தென் ஃப்ரேம் சைஸ்ன்னு இருக்குது. இது என்னென்னா, இதுதான் இப்போ நான் சொன்னேன்ல, நமக்கு யூடியூபோட ரேஷியோ, இன்ஸ்டாகிராமோட ரேஷியோ, இதுவே ஃபேஸ்புக்கோட ரேஷியோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராமில் 4:5 நம்ம வீடியோ போட்டுருவாங்க. நிறைய பேர் போஸ்ட் போடுவாங்க, வீடியோ போடுவாங்க. ஸோ அதெல்லாம் போடுறீங்கன்னா 1080/1350 அப்படிங்கிற ரேஷியோவில் வரும். ஸோ நம்ம வந்து அதே நம்ம வந்து இப்போ நம்ம எடிட் பண்ண போகிறது வந்து யூடியூபுங்கிறனால 1920/1080 நம்ம வச்சுருக்கோம். இதே மாதிரி மேலே வந்து ஃப்ரேம்ஸ் இருக்கும். ஃப்ரேம் ரேட்னா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு செகண்டுக்கு எத்தனை ஃப்ரேம்ஸ் நம்ம வீடியோவில் ப்ளேபேக் ஆகுது அப்படிங்கிறது தான். நார்மலாக மூவிஸ்லலாம் யூஸ் பண்ணுறது என்னென்னா 24 FPS. பிகாஸ் வந்து ஒரு ஃப்ரேம்ஸை வந்து நம்ம 24 ஃப்ரேம்ஸ் வந்து ஒரு செகண்ட்ஸ்க்கு ப்ளே ஆகல. நம்மளோட ஐஸ் அண்ட் நம்ம ஹியூமனுக்கு எப்படி தெரியும்னா ஒரு மூவிங் சப்ஜெக்ட், அதாவது மூவிங்கான ஒரு வீடியோ ப்ளே ஆகிற மாதிரி தெரியும். இதுதான் ஃப்ரேம் ரேட்டோட பேசிக் கான்செப்ட்டு. இதில் நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் நீங்கள் போட போகிறீங்கன்னா 30 ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒரு 60 ஃப்ரேம்ஸ் வந்து யூடியூப்லாம் அதிகம் 60 ஃப்ரேம்ஸ் வீடியோஸ் போட்டிருப்பாங்க. ஸ்லோ மோஷன் ஏதாவது நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்கன்னா 60 ஃப்ரேம்ஸ் போகலாம் தாராளமாக. ஸோ நம்மளோட நீடை பொறுத்து நம்மளோட ஃப்ரேம் ரேட் வந்து நமக்கு வேரி ஆகும். இப்போ நம்ம வந்து ஜஸ்ட்டு நம்ம ஒரு யூடியூப் வீடியோ போடுறதுனால நம்ம வந்து 25 ஃப்ரேம்ஸ் வச்சுக்கிறோம். 30 போகலாம், 60 போகலாம், உங்களோட நீடை பொறுத்து. ஜஸ்ட் நான் 25 ஃப்ரேம்ஸ் கொடுத்துக்கிறேன். நார்மலாக எல்லோரும் மூவியில் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டு கீழே வந்து நம்ம வந்து இப்போ நம்ம பண்ணியிருக்கோம் இந்த செட்டிங்ஸ். இதையே நம்ம வந்து ஒரு ப்ரீசெட்டை சேவ் பண்ணலாம். எப்படின்னா இந்த ரெசல்யூஷன் இந்த பேரில் தான் அப்படின்ற மாதிரி நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஃப்யூச்சரில் எடிட் பண்ணையில் நம்ம வந்து இந்த சீக்வன்ஸை நம்ம ப்ரீசெட்டை வந்து நம்ம ஈஸியாக செலக்ட் பண்ணி எடிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து சேவ் ப்ரீசெட் கொடுத்துட்டு நம்ம யூடியூப்னு கொடுத்துக்கிறோம். யூடியூப்னு கொடுத்துட்றோம். ஸோ நம்ம யூடியூப்னு கொடுத்துட்டோன்னா கீழே வந்து உங்களுக்கு கஸ்டம் ப்ரீசெட்டில் வந்து யூடியூப்னு இருக்குது பார்த்தீங்களா. இது என்னென்னா நம்ம இப்போ சேவ் பண்ணியிருக்கோம்ல ப்ரீசெட்டு. நீங்கள் இனிமேல் ப்ரீமியர் ப்ரோக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் யூடியூப் கிளிக் பண்ணிட்டு தாராளமாக நீங்கள் வந்து எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ப்ரீசெட்ஸ்லாம் எதோ அதாவது இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி ரேஷியோஸ் எல்லாம் ஒன்றாவது நீங்கள் சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களோட எடிட்டிங் வந்து ஃப்ளோ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம யூடியூப் கொடுத்துட்டோம். ஜஸ்ட் யூடியூப் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிட்டோம்.